என்னது, அம்மனுக்கு தக்காளியால் அபிஷேகம் பண்ணுறாங்களா? ஆமாங்க. இந்த ஒரு அதிசய நிகழ்வு எங்கே நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் மீனாட்சிபுரத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் தாங்க இந்த ஒரு அதிசய நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. வருஷம் வர்ற திருவிழா அன்னைக்கு அம்மனுக்கு தக்காளி ஆலய அபிஷேகமும் அம்மனுக்கு காணிக்கையா தக்காளியும் தாங்க இந்த கோவிலுக்கு கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது இது எதனால் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்பொரு காலத்தில் 1956ஆம் ஆண்டு அந்த ஊருக்கு ஒரு சிறுமி வர்றாங்கங்க. அந்த சிறுமியோட உடம்பு ஃபுல்லாக அம்மை நோய் வந்துட்டு பரவி இருக்குது. ஆனாலும் அந்த சிறுமியோட உடம்புல வந்துட்டு ஒரு சக்தி இருக்குதுங்க. யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அருள்வாக்கை வந்துட்டு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த ஊரில் உள்ள சில மக்கள் எல்லாருமே இவங்க சொல்கிறது எல்லாமே பொய், பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு எதிர்த்துருக்காங்க. அந்த பொண்ணை நிறைய பேர் எதிர்ப்பாங்க பார்த்தீங்களா, பித்தலாட்டம் பொய்ன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி ஒருத்தவங்களை கூப்பிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, உன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்து பக்கத்தில் ஒரு தக்காளி செடி இருக்குது, அதில் ஒரு தக்காளி பழம் இருக்கும், அதை நீ எனக்கு கொண்டுட்டு வா, காணிக்கையாக கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவர் யோசிச்சுட்டே போகிறாரு, இன்றைக்கி அந்த பொண்ணு எவ்வளோ பித்தலாட்டம் பண்ணுது அப்படிங்கிறத நான் மக்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா என் வீட்டு தோட்டத்தில் எந்த ஒரு தக்காளி செடியுமே இல்லை, அதுவும் கிணத்து பக்கத்தில் தக்காளி செடியே இல்லை அப்படின்ட்டு அவர் போகிறாரு. போய் பார்த்தா அதிசயமாக அங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி தக்காளி பழங்களும் பழுத்திருக்கு. அப்போ தான் அவர் நம்புகிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சரணடைஞ்சிடறாங்க. தக்காளி பழத்தை வந்துட்டு காணிக்கையாக கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணுக்கு அம்மை நோய் முற்றி போச்சு. அதனால அந்த பொண்ணு அந்த ஊர் மக்கள் எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, இது மாதிரி கடவுள் என்னைய அழைச்சிட்டாரு, நான் கடவுள்கிட்ட போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, இருந்தாலும் நான் உங்களுக்கு நல்லது எப்பவும் செய்வேன், அதனால எனக்கு இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டி என்னை வழிபடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வருஷம் திருவிழா அன்னைக்கு அந்த அம்மனுக்கு தக்காளி சாரால் அபிஷேகம் பண்ணுறாங்க. தக்காளியை காணிக்கையாக கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்கங்க.